படம் ரொம்ப மொக்கையாக இருந்தது. நம்ம ஸ்டோரியும் பாலையாவை தவிர்த்து படத்தில் மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு எல்லாமே. பாலையா ஆக்டிங் வந்து சூப்பர். சார் இப்போ எதுக்கு நாங்கள் கேட்கல எதுக்கு ஏன்னா இப்போ ரிவ்யூ வந்து காலையில் வந்து கேட்டோம். என்ன சொன்னாங்கன்னா படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லைன்றது சொன்னாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் அந்த கவனிச்சு பார்த்தா நல்லா தெரியும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது நல்லா. மொத்தத்தில் வந்து பாரதம் நல்லா இருக்குன்னா சாமி இருக்குது. படம் வந்து நல்லா இருந்துச்சு. எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் அதெல்லாம் சொல்கிறது தேவையில்லை. லைக் பிகாஸ் ஆல்வேஸ் தமன் கிவ்ஸ் இஸ் பெஸ்ட். வயசாகிடுச்சுங்க, இதுக்கு மேலே அவர் நடிக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்தில் அவ்வளோ ஆக்டிங்லாம் எதுவும் இல்லை. நிறைய இடத்துல லேக் படத்தில் வாய்ஸ் சுத்தமாக கிடையாது. ஹீரோயின் செத்துட்டாங்கோ. அப்போ தானே இன்னொரு ஜோடி கூட ஒரு டான்ஸ் ஆட முடியும். அதனால் அவங்கள சாவச்சிட்டாங்க. இன்னொரு அம்மா அவங்க ஒருத்தவங்க வராங்கோ, பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் செத்துடுறாங்க. படம் வந்து நம்ம சாமி பக்தி இல்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாமி பக்தி அது பாலையா சூப்பராக நடிச்சிருக்காரு. பாலையாவே ஒரு மைனஸ்ன்னு, அவரே ஒரு மைனஸ் தான். என்னன்னா ரொம்ப இந்த ரிலீஜியஸ் ரொம்ப வெறியேற்றுற மாரிலாம் பேசியிருப்பாங்க. கடவுள் இருக்கிறதுனால தான் இங்கே எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், அந்த காசில் எனக்கு சோறு கிடைக்குது. 2 விட 1 தான் பிடிச்சிருச்சு. 2 வந்து எலிவேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறாங்க. ஏதாவது உண்மை தான். கடவுளுக்கு நம்ம நம்பர் இல்லை, கடவுள் இருக்க நம்பர் இல்லை, அது உண்மை தான். 100% உண்மை தான். பார்க்கறது நான் நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். 100 பேர் வராங்க, அந்த ஒரு சூளத்தை வச்சு நான் அடிச்சு ஓட விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நானும் காலேஜில் போய் கெத்தா நிற்பேன். எல்லாம் 100 பேர் என்ன வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க. இந்தியா பார்த்து ஆர்எல் சனாதன தர்மம் பார்த்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த லைன் வந்து செம்மையாக இருக்குது. பிகாஸ் இந்தியா டிபெண்ட்ஸ் ஆன் எ ஹோப் கால்ட் சனாதன தர்மம் அண்ட் இஃப் எனி ஒன் டச்சஸ் த ஹோப் த எஃபெக்ட் வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்காங்க, அது வந்து நல்லா இருக்குது. ஆன்மீகம் அவ்வளோதான் சார். சிவனோட மறுரூபமாக இவரை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக படத்தில் அப்படி எதுவும் இல்லை, ஆனால் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். எல்லாமே காமெடியாக இருந்தது. அவர் சொல்கிற ஒரு டைலாக்கும் அப்படியே ஆக்ரோஷமாக பேசுறது. நாங்கள் எல்லாமே நல்லா சிரிச்சுட்டு இருந்தோம். லைக் அதை வந்து இந்த கோவிட் சைனா இந்த பயாலஜி கவர்ஸ் பற்றி கதை, பயாலஜி கவர் ப்ளஸ் சாமி, அது 2 வச்சு கதை தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு நல்லா படம். இது எல்லாமே ஸ்பீடாக தான் போகுது, எதுவுமே ஸ்லோ இல்லை, போர் அடிக்கல. ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கதை எல்லாமே நல்லா தான் போய். இவர் எல்லாம் நேதாஜி காந்திஜி எல்லாம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை கடவுள் தான் வாங்கி கொடுத்தாரு, அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலன்ற லெவலுக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏதாவது அடிச்சிடலாமான்ற மாரி இருந்துச்சு. சூப்பராக இருக்குமா, தமிழ் படம் மாதிரியே தெரியும். வாய்ஸ் ரெக்கார்டும் பக்கா, எதுவுமே எல்லாம் பக்கா, எல்லாம் நீட்டாக பக்காவாக பண்ணிடுறாங்க. ஆந்திராவில் ஓடும் சார். ஆந்திரா ஏன்னா பாலையா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால கண்டிப்பாக ஓடும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாலையா ஃபேன்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். படம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சிவனுக்காக பார்க்கணும்னு நினச்சா கூட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து அதண்டா ஒன்று பார்த்துருப்பீங்க, அதே நிறைய ட்ரோல் பண்ணாங்க. சிவில் அந்த சனாதானம்லாம் பேசியிருக்காங்க, அது எப்படி இருக்குது? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பராக. இல்லை எதுவும் இதெல்லாம் வராது, நல்லா இருக்கு. எல்லாம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது எல்லாமே. படம் பார்ப்போம். படம் நல்லா தான் இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம். ரொம்பலாம் ஒரு சூப்பர்லாம் அகண்டா ஒன் மாதிரிலாம் கிடையாது. படம் எடுத்தாலே ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். மொத்தம் ஆக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது இந்த வாட்டி. விஎஃப்எக்ஸ் சில போர்ஷன்ஸ்லாம் பிடிக்கல. அதுக்கப்புறம் சில சீன்ஸ் வந்து லேக் ஆயிருக்கு. இல்லை அவங்க சீரியஸாக பண்ணியிருந்தாங்க, அது காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். எந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்குது, செகண்ட் பாட்டு நல்லா தான் இருக்குது. கமன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இருக்குது. தலைவலி வந்துடுச்சு கொஞ்ச நேரத்தில், அடின்னு அடிச்சிட்டாரு. படமே நல்லா இல்லை. ஆனால் நல்லா இல்லாத ஒரு படத்துக்கும் இவர் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மியூசிக் ஒன்று கொடுத்துருக்கிறாருன்றப்போ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை விஷுவலைசிங்காக பார்க்கும்போது ஒன்றுமே வேஸ்ட். அகண்டா ஃபஸ்ட்டு பார்க்கல, செகண்ட் தான் பார்க்குது. நீ ஃபஸ்ட்டு பார்க்க இது நல்லா இருக்குதான். லவ் சீனோட பறக்கிற சீன் தான் அவருக்கு மெயின். ஆக்ஷன்ஸ் வந்து சில சீன்ஸ் இல்லாஜிக்கலாக இருக்கும், ஆனால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் மியூசிக் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் டைலாக் டெலிவரி வந்து செம்மையாக இருக்குது. ஆக்ஷனும் மைனஸு அது படத்தில் வந்து ஸ்டோரி ஒன்லைன், அதே சிவன் பற்றியே ஸ்டோரி, அதே சேம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அவ்வளோதான். நிறைய லேக் இருக்குது படத்தில். அது இல்லாமல் மியூசிக் மிக்சிங் சரியில்லை. படம் நிறைய லேக் இருக்குது. வாய்ஸ் இடத்துல கேட்கவே இல்லை. படம் எது ரிலீஸ் பண்ணாங்கன்னே தெரியல. அதாவது நார்மல் பாலையா ஒருத்தர் வருவார், அவர் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த இவர் எங்கேருந்து இந்த ஐஸ் கட்டிலேருந்து வச்சு வந்தாருன்னு தெரில, அதுலேருந்தே படம் காமெடியாக தான் போயிருந்தது. மியூசிக்லாம் மியூசிக் டிஜிஎம் எல்லாமே பக்காது. பாலையா ஆக்டிவ் பக்காது. படம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. எப்படியும் ஓடிடியில் வரும், பார்த்துக்கோங்க. லவ்லாம் அவ்வளோ கிடையாது, லவ்வே சுத்தமாக கிடையாது. ஃபுல் ஆக்ஷன் தான். படத்துக்கெல்லாம் நான் ரேட்டிங்கே தரமாட்டேன். நான் தான் சொன்னேன், நான் சாப்பிட்ட பாப்கார்னுக்கும் ஸ்வீட் பண்ணுக்கும் ஒரு 2.5 கொடுத்துட்டு போயிடுவேன்.
அது வேணால் காசுக்கு ஒருத்தர் இருந்துச்சு.